உன்னை மாதிரி உப்புமா போடுறவில்லை, காலையில உணவு பிள்ளைகள் உப்புமா போடுறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். சமூக நீதி திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. எங்கிட்டு இருக்கு? காலையில கிளம்பிட வேண்டியது, கட்டிச்சோரை கட்டிட்டு யாரு கூப்பிடுறா, யாரை பத்தி பேசணும், எவ்வளவு 2000 3000 அவ்வளவுதான் சீமான், அவ்வளவு போயிடுவார், இவ்வளவு முடிஞ்சிருவார், வந்துருவார். பாராளுமன்ற தேர்தலில் 2 விழுக்காடு வாங்குவாரோ, 3 விழுக்காடு வாங்குவாரோ, 4 விழுக்காடு வாங்குவாரோ. உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் 8.22 வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டேன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற. ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி, ஐ ஹேட் இட். டே யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணது, பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா பிக்காளி. ஏய் போடா, எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கேன் நான். அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான், இவன் பேக்கப் பண்றான். அவன் முடிவு பண்ணிட்டே. நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும், ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனா என்ன நடந்ததுன்னு அவனா ஒரு யுகத்துல பேசுவான். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுக்கணும், ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். எழுது எழுது எழுது, என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன், எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள், பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன், எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான்? மருத்துவம், உலக தரத்திற்கு மருத்துவம். ஆகச் சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க. தரத்தை கூட்டுவேன். தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம், அரசு மருத்துவமனைக்கு போனா தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன். நான் விளையாட்டுக்கு சொல்றேன். இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அந்த ஏதோ சும்மா பேசுவாருங்க, ஜாலியா பேசுவாப்ல, அது சாத்தியமில்லாத பேசுவாப்ல. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தாண்டா புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். ஏன்
கனவுகளுக்கு பதிலாக அறிவுகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். சிறந்த மருத்துவம், 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை மருத்துவம். 90 வயது ஆத்தா சாக கிடக்கிறாள், அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய், அவளுக்கு மருத்துவம். அடுத்து என்னடா? அறிவு, கல்வி, ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு. உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பர் கொண்டு போவோம். தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து, இந்த 5 நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும். தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை. எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு? வா, அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. முடிஞ்சிட்டது. சொல்ல இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும் ராஜா, நடக்கும். விண்வெளியில பறப்பம் நினைச்சியா? கப்பல்ல மிதப்பம் நினைச்சியா? கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சியா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிப்பின் தாய். இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா? அதான் அங்கே. உயிரை காத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன். கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை, எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். எதுல? வேளாண்மை இல்ல. பில்கேட்ஸ் சொல்றான் 2,76,000 ஏக்கர்ல விளைநிலத்துல அவன் வேளாண்மை செய்யறான். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன். எப்படி நீ இதுல செய்யற சாப்ட்வேர்? அதுல மென்பொருள் தொழில வல்லுநரா இருக்கிற, மேதையா இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இதுக்கு வர அப்படின்னா, அங்குதான் பொருளாதாரம் இருக்கு, அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். ஒரு கிலோ தக்காளி 200 ரூபாய் நான் குதிச்சிய, நான் வேளாண்மை சிரிக்கிறேன். நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண 100 ஏக்கர், 50 ஏக்கர், 60 ஏக்கர், 700 ஏக்கர், 300 ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயும்டா. என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் 1/2 லிட்டர் 2 முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான். தொட்டா தூக்கி வீசிடுவாங்க. ஏன்? நான் சொல்றதை செய், உடலை உறுதி செய், முடிஞ்சா படி. ஏன்? படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை. இதுக்கு பேர் என்ன? பாலிசி. பாலிசி பாலிசி ப்ரோ, பாலிசி. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள், நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். 2016 22 தொகுதி பொது தொகுதி, 21 16 தொகுதி பொது தொகுதி. குறிப்பாக ஆதி தொல்குடிகள், முடிதிருத்திர மருத்துவ குலம், துணிவெழுக்கிற வண்ணார், குயவர், தச்சர், எல்லாருக்கும் ஆதி பழங்குடி தாய்க்குடி குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க பொது தொகுதியில இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த விமர்சகர்கள், இந்த கருத்தாக்கிகள் பேசல, நாம பேச வேண்டியது இருக்கு. எவனும் பேசல. இந்த தேர்தலையும் கொடுக்கிறோம் பொது தொகுதியில். ஆனால் நாங்கள் சமூக நீதி, திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. எங்கிட்டு இருக்கு? சாதி வாரி கணக்கெடு. ஏன்? நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் யார்? ஆனமுத்துவின் பிள்ளைகள், அவன் பேரன்கள், பிரபாகரனின் வாரிசுகள். அவன் தான் நிலைநாட்டுவான். கல்வி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி. அதுக்கப்புறம் என்ன? அறிவு. அறிவு வந்துருச்சு. அறிவுனா என்ன? கல்வி கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பயன்? என்ன பயன்?
வேலை வாய்ப்பு. எப்படி வேலை வாய்ப்பு? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இதான் நம்ம கொள்கை. நல்லா உள்வாங்கிட்டியா? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. வேகமா சொல்லணும். இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்கக்கூடாது, துண்டிச்சிட்டு மாதிரி. புரியுதா? கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில ஓடணும். ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும். உதட்டில் இருந்து வரக்கூடாது, உள்ளத்தில் இருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா. அதான்டா கொள்கை. வச்ச ஆடுறா. தமிழ் தேசியம்னு என்னமோ சொல்றாங்களங்க அப்படின்னு. தெலுங்கு தேசம்னு இருக்கும்போது எங்கெங்க இருந்தீங்க எல்லாரும்? தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக. இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம், ஐயோ பாசிசம், இந்த பிஜேபி அங்க வச்சிருக்கு. அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்குது பிஜேபி. இவங்க எல்லாம் நம்மள பாசிசம் தான். அது ஏண்டா தெலுங்கு தேசம் இனிக்குது, இந்த தமிழ் தேசம் காத்தக்குது? ஏன்? என் தாய் நிலத்தில் அடித்தளத்தை கட்டிட்டாய்டா. நான் மொழி, இனம், நிலம், வளம், உரிமை என்று பேசும்போது நடுங்கிற. நீ எத்தனை நாளைக்கு என்னை ஓரம் தள்ளிடுவ? புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே படைப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் கூற்றை பொய்யாக்காமல் நிறுவோம். இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற? இவ்வளவும் இங்கே இருக்கிற மா வீரர்களின் கனவடா, கனவு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டான்டா. தமிழ் படித்தால் தான் வேலை. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் எங்கள் கொள்கை மொழி. உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு, ஜன்னல்கள். தமிழ்ல சாளரம், ஜன்னல் பிறமொழி. எத்தனை ஜன்னல்கள், சாளரங்கள். அத்தனை ஜன்னல்களாக, அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக்கிறோம். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ், எங்கள் தாய்மொழி வச்சிருக்கோம். ஏன்? பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை. நீ உலகில் எம்மொழியும் கற்றுவா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள். எங்கள் தாய்மொழியை கற்போம். ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம், என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம். உலகில் எம்மொழியும் கற்போம், இந்தி உட்பட கற்போம். உருது வேணுமா கத்துக்கிறோம், எது வேணாலும் கத்துக்கிறோம். இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துவிட்டு வந்தவர்கள். ஏன்? அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள். அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா? நன்றாக பேசுவார்கள், இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள். அவர்கள் எங்க ஊர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா? அங்க போய் கற்றுக்கொண்டார்களா? அங்க போய் கற்றுக்கொண்டார்கள். அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம். நாங்கள் ஈழ தாயகத்திலிருந்து ஏதிலிகளாக பிரான்சுக்கு போனோம். பிரெஞ்சு கத்துக்கொண்ட அகதியா போனோமா? போய் அங்கே சேர்ந்துட்டு கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டோம். மொழி, உணவு, உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும். அவ்வளவுதான். ஆனா ஆங்கிலம் படித்தா தான் சோறு வேலை. அப்ப நாய், நரி, பன்னி எல்லாம் நல்லா 3 வேளையும் பசியாம சாப்பிடுது. இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் கத்து பேசுத. என்னத்தையாவது பேசுறது. அங்க போய் வடநாட்டில் ஒரு விலங்குகள் காப்பகத்தில் ஒரு புலி, அது புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பார்க்குறான். ஹிந்தியில், இங்கிலீஷில் சொல்லி பார்க்குறான். இங்கிலீஷில் சொல்கிறான், அது கேட்க மாட்டுது. ஹிந்தியில் சொல்கிறான், கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமாக ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து போன நம்மால் அதுக்கு போய் தமிழில் பேசுகிறான், கேட்டுருது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா.
அது தமிழ் புலிடாது. புலியை ஏன் நம் தலைவன் தூக்கி இருக்கணும், தொட்டிருக்கணும்? பசித்து கிடக்கும், பல நாட்கள் பசித்து கிடக்கும், தக்க இறைக்காக காத்திருக்கும். வந்த பிறகு வெறி கொண்டு போய் அடிச்சு வீழ்த்தும். அந்த விழுகிற இறை வலப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது, பசி அடக்கிட்டு போயிரு. ஏன்? தன் வீரத்துக்கு இழுக்காயிடுச்சு, இடதுக பக்கம் விழுந்துருச்சு அப்படின்னு. அந்த மானமுள்ள விலங்கை மான தமிழ் மறவன் நம் தலைவன் நமது முன்னவர்கள் கரிகால் பெருவளச் சோழன், அருண்மொழி அரசேந்திரன், அவன் பரம்பரையில் வந்த நாம் தன்மானமிக்க விலங்கை தமிழ் தேசிய மக்கள் கொடியில் ஏந்தி நிற்கிறோம். எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு. நிலம் வளம் சார்ந்த என்ன? வாழையா வாழை சார்ந்து, தென்னையா தென்னை சார்ந்து, பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை, கரும்பா கரும்பு சார்ந்து, தக்காளியா தக்காளி. அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று நஞ்சாகாது, எந்த சூழலுக்கு ஆபத்தில்லை, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. காருக்கு என்ன செய்வாய்? இறக்குமதி செய்கிறேன். நீ காரை ஏற்றுமதி செஞ்சு சோறை இறக்குமதி செய்கிறாய், நான் காரை இறக்குமதி செஞ்சு சோறை ஏற்றுமதி செய்கிறேன், அவ்வளவுதான். நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம், காரை ஏற்றுமதி செய்கிறாய் வெங்காயம், வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம். நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய், பருப்பை இறக்குமதி செய்கிறாய். எங்கே? பாலைவன நாடு எகிப்தில் இருந்து, ஈஜிப்தில் இருந்து இறக்குமதி செய்கிறாய். அந்த பருப்பை நானே விளைவிக்கிறேன், அது என் பொறுப்பு என்கிறேன், அவ்வளவுதான். என்ன என்ன இது? சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கே பேசிட முடியாதுல்ல. இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு. காலில் மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன். அடுத்து என்ன படம்பா? அடுத்து என்ன படம்? வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது, எங்க அண்ணனுக்கு தெரியுது. அதை எங்க அண்ணன் பொட்டன்னு சொல்லிட்டாரு. பொருக்கு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதா இருப்பான் படம். அவர் நான் வருத்தம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, தம்பி வருத்தமா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணனா இந்த படம் என்னப்பா ஓடுதாப்பா, அதனால என்னையே பார்த்தாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்ல. அப்ப எனக்கு படத்தை தான் சொல்றாரு, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்ல. காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் வந்துடும். தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் தான். அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும். எப்படி? தம்பி படம் மாதிரி. அப்ப அது ஓடி இருக்கு, தம்பி படம் மாதிரி. அடுத்த வார்த்தை, நம்ம திரையிலையும் அடிக்கணும், தரையிலையும் அடிக்கணும், அப்பதான் நமக்கு விடுதலை வரும். அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து என்னப்பா படம்? இந்த பகலவன் கதையை சொல்றேன், அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்னன்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு படத்தை கதையை சொல்றேன், அருமையா இருக்கு, இதை எடுங்க, சின்ன பசங்களை வச்சு சொல்ற கதை நல்லா இருக்கு. எங்க அண்ணன் தமிழ்துறை பொறுப்பாளர், தமிழேந்தி அவருக்கு பேரு. அண்ணா இவர் தூய தமிழ்ல அண்ணா பேசுறாங்க. அதனாலதான்ப்பா, அதனாலதான் நம்ம முன்னவர்கள்லாம் தமிழை கொட்டிட்டாக, நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ்துறைக்கு தமிழேந்திய பொறுப்பா வச்சிருக்கேன்னு நாங்க அண்ணன். அவர் எனக்கிட்ட கோபம்ங்கிறது என்ன போடாவடான்னு தான் பேசுவாங்க. டேய், கோபம்ங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம், சீமானின் சினம், சீமானின் சீற்றம், அப்படி எடு. இவர் எங்காலு, அவர் சும்மாவே ஆடுவாரு, நீங்க சலங்கையே வேற கட்டுறீங்களா? அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது? 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள், மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை, தத்துவத்தை முன்வைக்க முடியாது. இது என் மாவீரர் மீது உறுதி. நான் சொல்றத நீ நம்பல, இப்ப காட்டினம்பார், இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுவேன். இந்த பார் எப்படி கொடுக்குறேன் பார், இந்த பார் எப்படி செய்யறேன் பார். அப்ப நீ நம்பிதான் ஆகணும், நம்பிதான் ஆகணும், நம்பிதான் ஆகணும்.
அதனால அறிவிற்சிறந்த பெருமக்கள், என்னரும் தமிழ் சொந்தங்கள், நான் பேரன்பு கொண்டும் பெருநம்பிக்கை கொண்டும் நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உயிருக்கினி என் உடன் பிறந்தார்கள், நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த மாவீரர் தினத்தில் ஏற்க வேண்டிய உறுதி. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். இந்த தேர்தலில் நம்ம ஆட்டத்தை மாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும். அவர்கள் விட்டு சென்ற கனவு மட்டுமல்ல, அவர் சுவாசித்து விட்டு சென்ற மூச்சு காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. தமிழனின் எவனவன் வீரன், எவனவன் புரட்சிக்காரன், எவனவன் சிந்திக்கிறான், எவனவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான், அவன் எல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினவாதி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலத்திலே தாத்தா கலியபெருமாள், இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள், இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள், அந்த நிலத்திலே நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள், இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் நிற்கிற நான் பயங்கரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட் எல்லா பழியும் சுமக்கிறேன். மொழி இனம் என்றாலே பிரிவினைவாதம். இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை விட, தாமஸ் ஆல்வா எடிசனை விட பெரிய கண்டுபிடிப்பு. அடிப்படையை என் அன்பு தம்பிதங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதி மதம் எப்போது வந்தது? இப்போது. இப்போது முதலில் புத்தன் வந்தார், பிறகு இயேசு, பிறகு நபிகள். பெரும்பான்மையாக எல்லா மக்களாலும் போற்றப்படுகிற சமயங்கள் இதுதான். இந்து என்பது அது தனித்த மதம் அல்ல, சமயம் அல்ல, பல சமயங்களின் கூட்டு. நாம் சைவர்கள், சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள், வெறும் சைவர்கள் அல்ல, வீர சைவர்கள். மாயோனை வழிபடுகிற பெருமாளை, திருமாலை வழிபடுகிற வைணவர்கள், புத்தனை வழிபடுகிற பௌத்தர்கள், இப்படி சீக்கியர்கள், சமணர்கள், இப்படி பல சமயங்களின் ஒருங்கிணைப்பு தான் இந்து என்கிற சமயம். இவையெல்லாம் தோன்றியது எப்போது? இப்போது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாயே என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் பாடுவதற்கு காரணம் அதான். இடை வந்தது. ஆனால் நீ யார், நான் யார்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள். முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மொழி. அது ஏன் முதல் மொழி தமிழ்? ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற மனிதன் உழைத்துக் கொண்டு அங்கங்கே இருக்கிற மக்களை அவர்களை கூப்பிட ஏய் 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 என்று அழைத்தான். அதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்றும் ஆதிகளில் காடுகளில் மனிதன் வாழ்கிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கிறது என்கிறார்கள். அந்த ஒளி வடிவம் அப்படி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்பட்டது. அந்த மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது. உலகெங்கிலும் அரசியல் மொழி இன அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிந்தது காரணம் என்ன? மதம் அல்ல என்னுடன் பிறந்தார்களே, மொழி. நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். இங்கிலாந்திலிருந்து ஸ்காட்லாந்து தனிநாடு கேட்க காரணம் என்ன? அவன் இங்கிலீஷ். மதம் ஒன்றுதான். ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம், கிறிஸ்தவம். ஆனால் இத்தனை நாடுகள் பிறந்தது ஏன், பிரிந்தது ஏன்? மொழி. மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள்.
இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது ஏன்? மதம். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்தது ஏன்? மொழி. மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் இத்தனை மாநிலங்கள் எதன் அடிப்படையில்? சாதி அடிப்படையா, மத அடிப்படையா? இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மதம், இந்து. பிறகு எதற்காக குஜராத்? நீ மராட்டியன், நான் குஜராத்தி, அவ்வளவுதான். இப்ப இலங்கையில் இருந்து நாம் தனிநாடு கேட்பது, போராடுவது விடுதலை போராட்டமா அல்ல பிரிவினைவாதமா? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அன்பு தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, மொழி இல்லாத இனமேது? இனமில்லாத நிலம் உண்டா? நிலமில்லாது அரசியல் உண்டா? அரசியல் இல்லாது ஆட்சி உண்டா? அதிகாரம் உண்டா? இல்லை. ஆனால் இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து எதை பற்றியாவது, மொழி சிதைந்து அழிந்தது அதை பற்றி, இனம் சிதைந்து அழிகிறது அதை பற்றி, நிலம் வளம் களவு போகிறது அதை பற்றி, எதை பற்றியும் சிந்திக்காத அதிகாரங்கள். இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆளவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவன் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை? பிறகு இந்த கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் யாருக்கானவை? ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை? ஏன்? காந்தியை மறந்து விட்டார்கள், சுபாஷ் சந்திர போஸை மறந்து விட்டார்கள், நம் தலைவன் எம்மாத்திரம். ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் 13 கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம். நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன். இவர்கள் யாருக்கானவர்கள்? யாருக்கானவர்கள்? அவருடைய எதிர்கால தலைவரை, வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இவர்கள் திராவிட திருவாளர்கள். எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள்? எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தள்ளுவீர்கள், மறைப்பீர்கள்? முன்னைக்கு 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 பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம். அதை கவனத்தில் வையுங்கள். நீங்கள் என் தம்பி தங்கிகள், அண்ணன் பழனி பாபா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழர்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். ஹன்சிராம் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே. நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா. மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான். நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவ்வளவுதான் என்பார்கள், முடிந்து விட்டது என்பார்கள், அது ஆவார்கள், இது ஆவார்கள். எந்த தேர்தலில் நான் வளருவேன், நான் அதிக வாக்கு வாங்குவேன், எந்த தேர்தலில் நீ சொல்லியிருக்க? என் தம்பி தங்கைகளுக்கு ஒன்றை சொல்வேன், நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்கு, அதில் நம் லட்சியத்தை மரமாக்கு. நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல்லு, அதில் பிழை கண்டுபிடி, இது தேவையா தேவையில்லையா என்று சொல். எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? மழை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும், அது தெரியுமா தெரியாதா? என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்றுக் கொண்டிருப்பதை ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா? 32 ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை கொன்று புதைத்து விட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள்.
யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியதுண்டா? இந்த கருத்தாக்கிகள்? ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது? கேரளாவிலும் கடற்கரை இருக்கே, ஆந்திராவிலும் கடற்கரை இருக்கே, அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது? எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது, ஏன் என்னுடைய தேனியில் மற்றும் நீற்றின் ஆய்வு வந்தது? கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறது, அங்கே மீத்தேன் எடுக்கலாமே. தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறதை எடுக்கிறீர்கள், கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறது, அங்கே எடுக்கலாமே. ஏன்? என்னுடைய மதுரையிலே மேலுள்ள அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் நீ சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்க தோண்ட வருகிறாயே, ஏன்? ஏன்? கேட்பாரட்டு கிடக்கிறது. தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது. ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. இங்கே கூடி நிற்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே. அரிசி ஏத்தி இறக்குனதில் 1900 கோடி, அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே. அதானி எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார்? இந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்பதில்லையே. நாக்கு சுலுக்குகிறதா இல்ல எப்படி? அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு. நீங்கள் விமர்சிப்பீர்கள், நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள். அறிவார்ந்த பெருமக்களே, போரிலே வென்றவனுக்கு வரலாறு, தோற்றவனுக்கு வரலாறு, வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடமில்லை. இவர் நன்றாக விமர்சிப்பார், இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை. வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு, அடிமைகளுக்கு இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. காலையில கிளம்பிட வேண்டியது, கட்டிச்சோரை கட்டிட்டு யாரு கூப்பிடுறா, யாரை பத்தி பேசணும், எவ்வளவு 2000 3000 அவ்வளவுதான் சீமான், அவ்வளவு போயிடுவார், இவ்வளவு முடிஞ்சிருவார், வந்துருவார். பாராளுமன்ற தேர்தல 2 விழுக்காடு வாங்குவாரா, 3 விழுக்காடு வாங்குவாரா, 4 விழுக்காடு வாங்குவாரா? உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். 8.22 வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டேன். இப்ப அவ்வளவுதான், இவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு, தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது. அதுதான் பெற்றுவிடக்கூடாது. ஏன்? என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் குளம், என் மக்கள், அவர்கள் கல்வி, அவர்கள் மருத்துவம், அவர்கள் வேலை வாய்ப்பு, இங்கே தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகன் பேசுவார். வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு. கூட்டுணைவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல். எவனவன் தேசிய உரிமைக்கு நின்றிருக்கிறானோ, மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், எல்லாரும் கொல்லப்படுவார்கள். சதாம் ஹுசேன், எல்லாரும் கொல்லப்படுவார்கள். ஏன்? எண்ணெய் வளங்களின் வேட்டை. தலைவர் என்ன கேட்டார்? விடுதலை. எல்லோரையும் போல சேர்பியாவிலிருந்து கொசோவா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள், தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள், நேரு சொல்லுகிறார், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்லுகிறார், உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ, விடுதலைக்கு போராடுகிறதோ, அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் என்கிறார். அந்த நேருவின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது. கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும். அன்னை இந்திரா காந்தி
அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது. பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை எதிர்த்திட்டது. மனச்சான்றோடு பேசுங்கள் பெருமக்களே. எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது இந்த நாட்டின் குடிமக்கள் என் மீனவ சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கேள்வி எழுப்பி பாருங்கள். இல்லை, இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து நின்ற குலதெய்வமாக காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் நின்றார்கள். அங்கே சிங்களன் ராணுவ வலிமையை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நம்மளை அடித்து நம் தாய் நிலத்தை அபகரித்து விரட்டினான். அன்னை நிலைத்து விட்டு அகதியாக இடம்பெயர்ந்தோம். இன்னொரு தாயினம் தமிழகம் இருக்கிறது என்று வந்தோம். நிலை என்ன? வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாம் சொந்தவரை அகதியாக வாழ வைத்தோம். இது மாதிரி ஒரு இழிநிலை எந்த இனத்திற்காவது வந்ததுண்டா? உன் தாய் நிலத்திலே பீகாரி, பஞ்சாபி, குஜராத்தி, அமெரிக்கன், பிரிட்டிஷ்காரன், அரேபியன் எவனும் இடம் வாங்கலாம். ஆனால் ஈழதாயகத்தில் இருந்து வந்த உன் இன சொந்தங்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியாது. எப்படி இருக்கிறது நிலை? இதுதான். ஆனால் நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? அங்காவது ஒரு தலைவன் வந்தான், அவனுக்கு ஒரு படை இருந்தது, தற்காத்து தன் இன மக்களை அழிய விடாமல் தடுத்து நின்று போராடினான். ஆனால் நமக்கு அதுவும் இல்லை. இங்க என்ன பிரச்சனை? அதேதான் ஆக்கிரமிப்பு என்று வீடுகளை இடிக்கிறார்கள். ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கேள்வி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஒருவனும் இல்லை. ஆக்கிரமித்து வீடு கட்டி 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை, அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள், இடிக்கிறீர்கள். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை வீட்டு மனைகளாக போட்டு வித்தவன் எவன்? அவன் வீடு கட்டும் போது வேடிக்கை பார்த்து நின்றவன் எவன்? அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் எவன்? எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் எவன்? குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் எவன்? அவனுக்கு குடும்ப அட்டை, வாக்கு செலுத்துகிற உரிமை, இதையெல்லாம் கொடுத்தவன் எவன்? 60 ஆண்டுகளாக அவனிடத்திலே வீட்டு வரி வசூலித்தவன் எவன்? அவனுக்கு கடந்து செல்ல பாதை போட்டு கொடுத்தவன் எவன்? யார்? இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? என்ன தண்டனை? ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்விடங்களை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கள்ளுக்குட்டை, பெரும்பாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வீக குடிகள், ஆதி தமிழ் குடிகளை தலைநகரிலிருந்து விரட்டி விட்டார்கள். புறநகர் அப்பாலை தள்ளிவிட்டார்கள். அப்போதெல்லாம் நின்று போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பதை அந்த உணர்வோடும் உரிமையோடும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும். இப்பவும் எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு என்று அப்படி என்றால் நீரின்றி அமையாது உலகென்று பாடியவன் வள்ளுவர் கோட்டமே நீர்நிலையை தகர்த்து விட்டு தான் கட்டப்பட்டது. ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் எங்க என்று கேட்டால் அங்கிட்டு போரியாம்பா. அப்போ பல நீதிமன்றங்கள் ஏரி குளங்களை தூர்த்து விட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் தம்பி செந்திலுக்கு தெரியும். நான் வழக்குக்கு போயிருக்கிறேன். நான் போகாத நீதிமன்றம் எங்கே இருக்கிறது? எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறேன். மதுரை நீதிமன்றம் எங்கே இருக்குது? மதுரை உயர் நீதிமன்ற கிளை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஏரியில் தான். இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரியிலே பள்ளிக்கரணையிலே இருக்கிற அந்த ஏரியை, சதுப்பு நில ஏரியை குப்பையை கொட்டி மூடியவர்களுக்கு தண்டனை என்ன? ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற யார்? இதை யாராவது பேசுவார்களா? கருத்தாக்கிகள், விமர்சகர்கள்,
அதெல்லாம் அவர்கள் வேலை இல்லை. என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், பிரபாகரனின் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுவேன், விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். யாரையோ ஒருவனை நாம் பொறாமைப்பட வைத்திருக்கிறோம். உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு. உனக்கு வாக்கு செலுத்திய 36 லட்சம் மக்களை நினைவில் கொண்டு உண்மையும் நேர்மையாக களத்திலே நில்லு. துணிந்து நில், தொடர்ந்து செல். இதுதான் நீ இந்த மாவீரர் நாளில் ஏற்க வேண்டிய உறுதி. ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை, அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நமது வேலை. வெட்ட வெட்ட வாளையே தலைக்கும் போது மானத்தமிழ் மறவர் கூட்டம் விளவிள எழுவோம், விடுதலையாய் எழுவோம் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் இதய சுவற்றில் எழுதி வையுங்கள். இங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நகர்வுக்கு நாம் செல்ல வேண்டும். 26 தேர்தல் நீண்ட காலமாக நம் இனம் முன்னோர் தூக்கி சுமந்து வந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். நம் மாவீரரை நினைவில் சுமந்து அவர் கனவை நனவாக்க போய்க் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய லட்சிய சுமை. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான், சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். அவனே உண்மையான புனித போராளி. அப்படிப்பட்ட போராளிகள் இந்த நிலத்தில் இனத்தில் இல்லையா இருந்தார்கள். அதில் ஒருவன் தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். அப்படி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நின்றவன் நமது உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து களத்திலே பாய்ந்தவர்கள் நம்முடைய மானத்தமிழ் மறவர்கள், மாவீரர்கள். அவர்கள் செய்த உயிரீகம், அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் கொடுத்த விலை, நம் தாய் நிலத்தில் நம் மக்கள் சிந்திய கண்ணீர், கதறிய ஒப்பாரி ஓலம் எல்லாம் மறந்து கடந்து போவதென்றால், உனக்காக இறந்தவனை நீ மறந்து போனால் மானத்தமிழ் மகனா, நீ இனமா அல்லது இறந்த பிணமா? எல்லாவற்றையும் பின்னுக்குத்தல். நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற இழி சிந்தனையை கீழே போட்டு நசுக்கு, மிதிச்சு தள்ளு. தன்னை முன்னிறுத்துவதை விடு, நீ பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்து. நானும் பெரிதல்ல, நீயும் பெரிதல்ல, நாடும் இனமும் பெரிது என்று என்ன. எழுந்து வா. ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்கிறான் பெரும்பாவளன். நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்கு, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர். இந்த கோட்பாட்டை உள்வாங்கு. என்ன உங்க இலக்கு? என்ன உங்க கொள்கை? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது எங்கள் கொள்கை கோட்பாடு. நீர், நீர்வள பெருக்கம், தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு. அடுத்து வயிறு, வேளாண்மை, அரசு தொழில், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. என் தாய் நிலம் தமிழகம் உலகத்தின் மிகப்பெரிய வேளாண் பண்ணையாக மாறும். நம்மாழ்வார் என்ற பெருந்தகப்பனின் மகன் மாவீரர் நாளில் உறுதியேற்கிறேன். எங்கு பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள்.
வெற்றிடம் என்று கிடையாது. ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பாய். ஒன்னு விளைநிலம் அல்லது காடு, அது ஏரி குளம் அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். பால் என்ற ஒன்று இருந்தால் பசி இல்லை. பால் முழுமையான உணவு. என் உடன் பிறந்தானே, எந்த திரவ உணவிலும் கழிவு வராது. பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. பால் இருந்தால் என் தேசத்தில் பசி இல்லை. என்ன செய்வாயும் சீமான், நானே மாடு வளர்ப்பேன். ஆந்திராவில் இருந்து எனக்கு பால், ஆவின் பால் அரசு விற்கிறது. எங்க தெரியாது. ஆடு மாடு வளர்த்தால் அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை. கல்விதான் ஒருவருக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி. மாடு மாடல்ல நம் செல்வம். ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள், மொபைல் பேங்க். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, 1 கிலோ கறி 1000 ரூபாய். உனக்கு கறி ஆந்திராவில் இருந்து வருகிறது, பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஆந்திரா முதலாளி தீர்மானிக்கிறார். நீ கேள்வி பண்ணு, சிரி. ஒரு நாள் பார், என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள், அவன் தம்பி நிறைவேற்றி காட்டுகிறான். எங்கு பார்த்தாலும் விளைநிலங்கள், அரசு பணி. பசி என்ற சொல் ஒழிப்ப, இல்லாத ஒழிப்ப. பசி வந்தால் 10 பறக்கும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, தொழில் முயற்சி, காமம், 10 பண்புகள் சிதறி அழியுங்கிற அவை பெருமாட்டி. பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்ப. உன்னை மாதிரி உப்புமா போடுறவில்லை, காலையில உணவு பிள்ளைகள் உப்புமா போடுறாங்க. எங்கும் பண்ணை, என் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. 1/2 லிட்டர் பால், நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சிருப்பேன். 2 முட்டை, 1/2 லிட்டர் பால். குடா பக்கத்துல உடற்பயிற்சி கூறான். வாடா வாடா. அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பெருமைக்குரியவன் தமிழன். தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். சூழிசித்த சொல்றான்டா, அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிப்பதற்கு முன்பு நீனே எழுந்து சொல்லடா, நான் ஆகச் சிறந்தவன் என்று சொல்லடா. நான் ஆகச் சிறந்த பேரினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா. வயிறை முடிச்சிட்டேன். வயிறு நானே விவசாயம் செய்வேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி. இந்த ரேஷன் கடையை மூடிடுவான், உணவு மானியத்தை ஒழிச்சிருவான். இப்பவே 1900 கோடி அரிசியை திங்கிறான். இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும்? அங்கேயே வித்துட்டு போக வேண்டியதானே, யாரு கேட்க போறா? முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன செய்வேன்? குறிஞ்சி அங்காடி, முட்டைக்கோசு, கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் நான் விற்பேன். அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோல வேலை செய்யற என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாளுங்களா? நோ ஸ்விக்கி சுமோட்டோ ஸ்டாப் இட், ஊபர் ஓலோ ஸ்டாப் இட். நீ என்ன பண்ண? நானே நடத்துவேன் ஊழா. குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன், முல்லை அங்காடி வச்சுட்டேன். என்ன முல்லை அங்காடி? ஆடு மாட்டுல இருந்து வர்ற எல்லாம் பால், நெய், தயிர், மோர் நான் தான் வச்சிருக்கேன். பண்ணை, பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி வச்சிருவேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி, செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? கருடஞ்சம்பா வேணுமா? குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டில் இருக்கிறியா? அடுத்து சொல்லு, அடுத்த நொடி நான் தருவேன். தருவேன். யார் கொடுப்பா? இந்த சுகி சுமாட்டோ. சிரிக்காத டே, நான் சத்தியமா செய்வேன்டா. எந்த நாள்ல இருந்து பேசுற பாடுறா? டேய்,
சம்பளத்துக்கு சண்டை போட்டவன் அல்ல. எங்க மாவீரர்கள் சத்தியத்திற்கு சண்டை போட்டவன். கூலிக்கு சண்டையிட்டவர்கள் அல்ல, கொண்ட கொள்கைக்கு சண்டையிட்டவர்கள். கொண்ட கொள்கை என்ன கொள்கை? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு. உயிர் உன்னதமானது, உயிரினும் மேலானது உரிமை. சீமான் தன் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு. ஆனால் உரிமையை இழந்தால் தமிழ் பேரினத்திற்கான இழப்பு. வயிறு முடிச்சிடும், வயிறு முடிச்சிடும். வேலை பசி கிடையாது, பசியே கிடையாது. பசுஞ்சோலை பள்ளிகள், பசுஞ்சோலை சாலைகள், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை, கனவுடா. எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா. திருப்பி அடுத்து என்னென்ன? வயிறு வந்துருச்சு, அப்புறம் உயிர். உயிர் என்ன? மருத்துவம். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். தனியார் மருத்துவமனை, அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா வா மோதுவோம். இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம், இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன். மனித குலப்பகைவன்.